தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தற்போது நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கு அவ்வப்போது குரல் கொடுத்து இருக்கும் வேல்முருகன் அவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சார், இப்போ இருக்கிற சூழலில் தமிழக அரசுக்கு நடக்கிற ஒவ்வொரு எதிர்ப்பு வினைக்கும் நீங்கள் எதிர்வினை ஆற்றிகிட்டே வரீங்க. ஸோ இதனால் உங்கள் கூட்டணி கட்சிகளில் நீங்கள் இருக்கும்போது இது உங்களுக்கான பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? எப்படி? என்னை பொறுத்தவரையில் மக்களுக்காகத்தான் நாம் அரசியல் கட்சி நடத்துகிறோம். மக்களுக்காகத்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு, ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது நாம் கூட்டணியை குறித்து கவலை கொள்ளாமல் நாம் அந்த எந்த மக்கள் வாக்களித்து நம்மை சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு அனுப்பினார்களோ அந்த மக்களின் பக்கம் நிற்க வேண்டும். அதுதான் இயற்கை நீதி. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போது வாக்காளர் பட்டியலில் வடமாநிலத்தவர்களுக்கு அதுக்கான வாக்காளர் இதெல்லாமே ஈர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இந்த மண்ணில் நீண்ட நெடிய காலம் வடமாநிலத்தவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கான வாக்குரிமை இந்த மண்ணில் இருக்கிறது. அதை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் 2014 மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு திட்டமிட்டு இங்கு அஸ்ஸாம் பவன்களை உருவாக்கியும் ஒரிசா பவன்களை உருவாக்கியும் பீகார் அதிகாரிகளை இறக்கியும் அவர்களுக்கான குடும்ப அட்டை, அவர்களுக்கான வாக்காளர் அடையாள அட்டை, அவர்களுக்கான ஆதார் அட்டை, அவர்களுக்கான இருப்பிடச் சான்றிதழ் இதையெல்லாம் ஏற்பாடு செய்து இங்கு வாக்களிக்கக்கூடிய மக்களாக திட்டமிட்டு வட இந்தியர்களை மாற்றி தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிற அரசியல் அதிகாரத்தை அவர்கள் தீர்மானிக்க முடியும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு ஓட்டும் ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. ஆக வட இந்தியர்கள் நாளை தமிழ்நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்ச்சி, ஒரு சதி இந்த மண்ணில் நடந்தேறி வருகிறது. அதை தான் நான் எதிர்க்கிறேன். சார், அதே போல் இப்போது வருகின்ற 2026 தேர்தல் பல்வேறு கூட்டணிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க் எல்லாமே. இப்போ அதே மாதிரியான நிலைப்பாடுகள் தொடர்ந்து மற்ற கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து கூட்டணி குறித்து அறிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ 26 தேர்தல் எப்படி இருக்கும் பார்க்குறீங்க சார்? என்னை பொறுத்தவரையில் 4 முனை போட்டி இருக்கிறது. இந்த 4 முனை போட்டியில் தற்போது திமுக தலைமையிலான இந்த அணி வலுவான ஒரு கூட்டணியை கொண்ட ஒரு அணி. அதனால் கண்டிப்பாக வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான எங்கள் அணி மாபெரும் வெற்றி பெறும் என்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் பாலமுருகன்.